நம்பருடைய டிஃப்ரென்ஸு ரெண்டு நம்பருடைய சம்முக்கு 30%க்கு ஈக்குவலாக இருக்குமா? இதுதான் கொஸ்டின். டிஃப்ரென்ஸுங்கிறதுனால எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வச்சுக்கிட்டேன், சம்முங்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வச்சுக்கிட்டேன். அதனோட 30%ங்கிறதுனால 30/100 0 கட் பண்ணியாச்சு. 10 கொண்டு இங்கே மல்டிபிள் பண்ணிட்டேன், 3 கொண்டு இங்கே மல்டிபிள் பண்ணிட்டேன். 10 கொண்டு எக்ஸையும் மல்டிபிள் பண்ணணும், ஒய்யும் பண்ணணும். 10x மைனஸ் 10y ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 3y. எக்ஸை போகிற ஒரு சைடு கொண்டு போனால் 7x, ஒய்யை போகிற ஒரு சைடு கொண்டு போனால் 13y. அதாவது எக்ஸ் இஸ்ட் ஒய்னா 7:13 வராது, 13:7 வரும். இப்படி செய்கிறது ஒரு மெத்தடு. ஆனால் இப்படிலாம் செய்ய வேண்டாம். ஆன்சர்லேருந்து டக்குன்னு செக் பண்ணிடலாம். எப்படி செக் பண்ணல? ஆன்சர்லேருந்து நான் ஒன்று எடுக்கேன். 13:7 என்ன கொடுத்துருக்கான்? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 13க்கு 7க்கு வித்தியாசம் என்ன வந்துடும்? 6. அதனுடைய சம்முக்கு 20க்கு 30%. இதை போட்டு பாருங்க, இதுவும் 6. அதனால் நம்ம எடுத்துருக்கக்கூடிய 13:7 கரெக்டு. அதாவது 47,000 ஒருத்தர் வச்சிருக்காரு பேங்கில், 54,000. இப்போ 2,000 போனஸ் கிடைக்கி, அப்புறம் 49,000, 56,000. இதை கட் பண்ணிட்டோம்னா 3 0 3 0 7ஆல் அடிச்சிட்டோம்னா 7:8. நன்றி. மூணாவது நம்பருடைய ஃபர்ஸ்ட் நம்பர் 30% கூட இருக்கான், அடுத்தது 18% கூட இருக்கான். தெரியாத மூணாவது நம்பரை நான் 100ன்னு வச்சுருக்கேன். இப்போ 30% கூட இருக்குன்னா 130, இதில் 18 கூட இருக்குன்னா 118. இதை கட் பண்ணிட்டோம்னா 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 65:59. டோட்டல் இன்கம் வந்து 5:7, எக்ஸ்பென்ஸ் வந்து 2:3. இப்போ என்ன நம்ம பார்க்கோம்? 5:7, 2:3. ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் பார்க்க. இது உள்ள வித்தியாசம் 3, இதனுடைய வித்தியாசம் 4. இப்படி இருந்துச்சுன்னா செய்யறதுக்கு கஷ்டம். அதனால ஒரே மாதிரி மாற்றதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்? 2க்கும் 3க்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னது? 1. அதை கொண்டு பெருக்கிட்டேன் 5:7. இந்த 5க்கும் 7க்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன வந்துடும்? 2. 2 கொண்டு பெருக்கிட்டோம்னா 4, இந்த இடத்துல 6. இப்போ இதுக்கும் வித்தியாசம் 1, இதுக்கும் வித்தியாசம் தான். இந்த ஒரு பங்கு தான் 96,000. இப்போ என்ன கேட்காங்க? சச்சினுடைய பங்கு இன்கம் எவ்வளோன்னு கேட்காங்க. 5 பங்கு எவ்வளவு? என்ன வந்துடும்? 4,80,000. நன்றி. 3x + 2y டிவைடட் பை 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 5/3. இதில் என்ன கேட்காங்கன்னா x:y கேட்காங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 கொண்டு இங்கே மல்டிபிள் பண்ணிட்டேன், இங்கே 5 கொண்டு மல்டிபிள் பண்ணிட்டேன். 3 கொண்டு பார்க்கும்போது 3யும் 3xம் 9x, 3யும் 2yயும் 6y. அடுத்தது ஈக்குவல் டு 5ம் 3xம் 15x, 5ம் மைனஸ் 2yயும் மைனஸ் 10y. இதையும் 9x, இந்த 9x அப்படியே அந்த சைடு கொண்டு போயிட்டேன். 15x பெருசாக இருக்கிறதுனால 15x மைனஸ் 9x 6y. இந்த மைனஸ் 10y இங்கே கொண்டாந்துட்டேன், 16y. நமக்கு x:y தேவை, அதனால இந்த 6x தூக்கி இங்கே எழுதிக்கிட்டேன், 16y தூக்கி இங்கே எழுதிக்கிட்டேன். இந்த 6யும் 16யும் 2ஆல் கட் பண்ணிட்டோம்னா 3 8. ஆனால் x:y அதை மாற்றி எழுதணும். அதாவது என்ன வந்துடும்? 3 8 8 3ன்னு எழுதணும். தேங்க்யூ.